புது புது ஐட்டமா முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கான்னு பாக்கீங்களா? இது ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு பிளான்ட் டேங்க் செட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த டேங்குக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி ஒன்று ஒன்றா பார்ப்போம். நீங்கள் ஒரு பிளான்ட் டேங்க் செட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது வந்து லைட்டு, ஒரு நல்ல ஒரு லைட்டு தேவை. அதுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்ரு தேவை. ஃபில்ட்ரு தான் வந்து ஒரு பிளான்ட் டேங்க் வந்து பிளான்ட் டேங்க் இல்லை நார்மல் டேங்க் என்ன டேங்க்னாலும் நம்ம ஹார்ட் இருக்குல்ல அந்த மாதிரி பிளான்ட் டேங்க் வந்து ஹார்ட் வந்து ஃபில்ட்ரு தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கூலிங் ஃபேன். பிளான்ட் டேங்க் பொறுத்தளவுக்கு 22 டிகிரிலேருந்து 28 டிகிரி வந்து வாட்டர் டெம்பரேச்சர் வந்து எப்பவுமே வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதனால நம்ம வந்து கூலிங் ஃபேன் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து டிஜிட்டல் டைமர். டைமர் எதுக்காக அப்படின்னா பிளான்ட் டேங்க்ல வந்து ஒரு 6 to 8 ஹவர்ஸ் தான் வந்து லைட் வந்து இருக்கணும். லைட்டிங் ஹவர்ஸ் சொல்லுவோம். அது வந்து லைட் வந்து 6 to 8 ஹவர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால அதுக்காக டிஜிட்டல் டைமர். ஸோ அப்புறம் வந்து ஃபில்டர் மீடியா. இந்த ஃபில்டரில் யூஸ் பண்ணுறதுக்காக ஃபில்டர் மீடியா. ஃபில்டர் மீடியா எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபில்டரில் வந்து குட் பேக்டீரியாஸ் வந்து அது வந்து தங்குறதுக்கான ஒரு இடம் வேணும். ஸோ அதனால வந்து ஃபில்டர் மீடியா. அப்புறம் வந்து டிடிஎஸ் மீட்டர். இது எதுக்கு அப்படின்னா டிடிஎஸ் வந்து பிளான்ட் டேங்க்ல வந்து ஒரு 120 ஒரு 250 அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ அதனால அதை செக் பண்ணுறதுக்காக டிடிஎஸ் மீட்டர். அப்புறம் வந்து தெர்மாமீட்டர். நான் சொன்னேன் இல்லையா 22 28 டிகிரி செல்சியஸ் தான் வந்து வாட்டர் டெம்பரேச்சர் வந்து இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால அதை செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து தெர்மாமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து சிசர். சிசர் எதுக்காக அப்படின்னா பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து க்ரோ ஆனதுக்கப்புறம் அந்த பிளான்ட்ஸ் வந்து கட் பண்ணுறதுக்காக சிசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்புறம் வந்து ட்வீசர். ட்வீசர் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து பிளான் பண்ணும்போது பிளான்ட்டோட ஸ்டெம் இருக்குல்ல அந்த ஸ்டெம்மை வந்து இப்படி பிடிச்சி அதை வந்து சாயிலில் வந்து பிளான் பண்ணுவோம். ப்ராடக்ட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜாக்கப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செட்டப்புக்காக நான் வந்து யூஸ் பண்ண போகிற லைட் வந்து நியோ ஹீலியோஸ்லேருந்து வந்திருக்கிற ஃப்ளாட் S3 Pro Plus Nano அப்படின்ற ஒரு லைட்டு தான். இது வந்து ஒரு 13 வாட்ஸ் லைட்டு. ஸோ இது வந்து நல்லா இருக்கும்னு நான் ஆன்லைனில் ரிவ்யூ பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இந்த லைட் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த லைட்டு தான் வாங்கணும் அந்த லைட்டு தான் வாங்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும், உங்கள் பிளேஸில் எது கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ 2 ஹோல்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து நியோ ஹீலியோஸ்லேருந்து வந்திருக்கிற லைட்டு. இது வந்து ஃப்ளெக்சிபிள் தான், நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்கு. ஸோ இதை நான் டேங்க்ல செட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபில்டர் பார்ப்போம். இந்த ஃபில்டரும் நான் வந்து ஆன்லைனில் வாங்கினது தான். சோபோலேருந்து வந்திருக்கிற இன்டர்னல் ஃபில்டர் தான். இந்த ஃபில்டர் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட டேங்க், நானோ டேங்க்கு. ஸோ அதனால் இது வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஃபில்டர் வந்து வாங்கியிருக்கேன். கேனிஸ்டர் ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணலாம். பட் இதை வச்சே நம்ம வந்து பிளான்ட் வந்து க்ரோ பண்ணலாம். எதுக்கு கேனிஸ்டர் போய்கிட்டு அப்படின்றதுக்காக. இன்னொன்று இப்போதான் நான் வந்து ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் மாடரேட் லெவல் போனதுக்கப்புறம் கேனிஸ்டர் ஃபில்டர் அப்புறம் லைட் வந்து ஹைடெக் லைட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் இருக்கேன். ஸோ அதனால இப்போதைக்கு சோபோலேருந்து வந்திருக்கிற அந்த இன்டர்னல் ஃபில்டரே போதும். ஸோ வாங்க இதே அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. உள்ள வந்து ஸ்பாஞ்ச் இருக்கும். அந்த ஸ்பான்ஸை நம்ம வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபில்டர் மீடியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். இது வந்து மல்டிபிள் ஃப்ளோஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
அப்புறம் வந்து இதில் கனெக்ட் பண்ணுறதுக்காக கனெக்டர் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து கூலிங் ஃபேன் தான். கூலிங் ஃபேன் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எஸ் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம ஏரியாவில் உள்ள டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கே தெரியும்ல, சம்மர் டைமில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். 22 டிகிரி டு 28 டிகிரி மெயின்டைன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சீலிங் ஃபேன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்கள் ரூமில் ஏசி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கூலிங் ஃபேன் வந்து தேவையில்லை. ஸோ நான் வந்து கூலிங் ஃபேன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து கிராப் அக்வா அப்படின்ற ஒரு ப்ராடக்டில் ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்கிறேன். யூஎஸ்பி மூலமாக யூஸ் பண்ணுற ஒரு மினி கூலிங் ஃபேன் தான். ஸோ வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஃபேன் வந்து நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து சோபோலேருந்து வந்திருக்கிற கூலிங் ஃபேன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, ஃபஸ்ட்டு டைம் இது யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதையும் நம்ம வந்து ஸ்கே பண்ணும்போது என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத, டெம்பரேச்சர் எவ்வளோ வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து அட்ஜஸ்டபிள் தான், பரவாயில்ல, குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து யூஎஸ்பி கனெக்டர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து டிஜிட்டல் டைமர் தான். டைமர் வந்து முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ரொம்ப ஒரு மஸ்டான ப்ராடக்ட் தான் வந்து டைமர். நம்மளே எதுக்கு டைமர் வாங்கிக்கிட்டு டெய்லி லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிடலாம், நம்மளே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். பட் என்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னா, நீங்கள் வந்து என்னைக்காவது வெளியில் போயிடுவீங்க, இல்லை லைட் ஆஃப் பண்ண மறந்துடுவீங்க. லைட்டிங் ஹவர்ஸ் தான் ஒரு பிளான்டட் அக்வாரியம்க்கு வந்து பிளான்ஸோட க்ரோத்து எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுறது, ஆல்கே க்ரோத்து எல்லாத்தையுமே வந்து தீர்மானிக்கிறது. ஸோ அதனால் நம்ம வந்து டைமர் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணோம். ஸோ நான் வந்து இது என்ன இதுன்னே தெரில, டிஜிட்டல் டைமர் அப்படின்னு தான் இருக்குது. பட் என்ன கம்பெனி அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணல. ஸோ ஆனால் இது யூஸ் பண்ணியிருக்கிறேன், நான் ஏற்கனவே என்னோட டேங்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கிறேன் நான். ஸோ இதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் நம்ம, வீக்லி டெய்லி அந்த மாதிரி ஹவர்ஸ் வந்து எவ்வளோ மாற்றணும். ஆட்டோமேட்டிக் இங்கே இருக்கும், இங்கே ஸ்விட்ச் இருக்கும், ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப், அப்புறம் கிளாக் இருக்கும், அப்புறம் ரீசெட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 ப்ரோக்ராம்க்கு மேலே வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக தெரில, நான் பார்த்து சொல்கிறேன். ஓகே, நீங்கள் இதில் 16 ப்ரோக்ராம்ஸ் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஃபில்டர் மீடியா நான் யூஸ் பண்ணுறது வந்து செராமிக் ரிங்ஸ் தான் வாங்கியிருக்கேன். செராமிக் ரிங்ஸே வந்து நான் இது வரைக்கும் செராமிக் ரிங்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. ஸோ இதுவே எனக்கு வந்து நல்லா தான் இருக்குது. வாட்டர் வந்து நல்லா கிறிஸ்டல் கிளியராக நல்லா சூப்பராக தான் மெயின்டைன் பண்ணி கொடுக்கு. ஸோ அதனால் செராமிக் ரிங்ஸே நான் வந்து போதும்னு நினைக்கிறேன். இதில் வந்து சின்ன சின்ன போல்ஸாக இருக்கும், நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது, சின்ன சின்ன போல்ஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து குட் பேக் ட்ரெஸ் போய் இது வந்து ஸ்டிக் பண்ணி க்ரோ ஆகி மல்டிப்ளை ஆகும். ஸோ அதனால் இது வந்து யூஸ் பண்ணுறோம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபில்டர் மீடியா வந்து. ஸோ அப்புறம் நான் சொன்ன மாதிரி ட்வீசர், சிசர் வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்டட் அக்வாரியம் சிசர்ஸ் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா மல்டிபிள் சிசர்ஸ் காட்டும். கர்வ்டு சிசர், அப்புறம் வந்து லாங் சிசர், ஸ்மால் சிசர் அப்படின்னு நிறைய காட்டும். ஸோ இதெல்லாம் எல்லாமே வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நான் யூஸ் பண்ணுறது இந்த ஒரே ஒரு சிசர் தான் நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவே போதுமானதாக இருக்குது எனக்கு. அப்புறம் வந்து ட்வீசரும் நிறையா இருக்கும், ஸ்மால் சைஸு, அப்புறம் வந்து இந்த இடத்துல பெண்ட் ஆகி ஒரு 45 டிகிரிஸ் இது ட்வீசர் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம வந்து ஒரு ட்வீசர் இருந்தாலே போதும், இதுவே போதும் நம்ம வந்து பிளான்ஸை வந்து பிளான் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான், இந்த 2 ப்ராடக்ட் தான் நான் வந்து பிளான்ஸுக்காக யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து டிடிஎஸ் மீட்டர். இந்த டிடிஎஸ் மீட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிடிஎஸ் செக் பண்ணுறதுக்காக. பிளான்டட் அக்வாரியம்க்கு டிடிஎஸ் வந்து 120 ஒரு 100 இல்லை 120 அந்த ரேஞ்சிலேருந்து ஒரு 250 வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆன்லைனில் கிடைக்கும், 50 ஒரு 500 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதில் கூட இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து
தெர்மாமீட்டர் தான். தெர்மாமீட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்து யூஸ் பண்ணணும்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம ஏரியாவில் வந்து சம்மர் டைமில் வந்து டெம்பரேச்சர் வந்து 35, 33, 35 அந்த மாதிரி போயிடும், 36, 38, ஈவன் 40 போயிருக்கு நம்ம ஏரியாவில். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தெர்மாமீட்டர் வந்து யூஸ் பண்ணணும். தெர்மாமீட்டர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மானிட்டர் பண்ணலாம். பிளான்ட் டேங்க் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட அக்வாரியம் வாட்டர் வந்து 22 டிகிரி செல்சியஸ்லேருந்து 28 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களோட பிளான்ட்ஸ்லாம் வந்து க்ரோ ஆகும். இல்லை அப்படின்னா உங்களோட பிளான்ட்ஸ்லாம் வந்து மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அப்புறம் வந்து ஆல்கே இஷ்யூஸ் நிறையா வரும், பிளான்ட்ஸ் மெல்ட் ஆயிரும், ஃபிஷஸ் வந்து ஒன்றா சாக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெம்பரேச்சர் மானிட்டர் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கலாம், தெர்மாமீட்ரு. இது இல்லாமல் டிஜிட்டல் தெர்மாமீட்டர் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு வேண்டாம், இதுவே போதும். சிம்பிளாக ஒரு 80 rupees தான் இது வந்து வரும். ஸோ இது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும். அவ்வளோதான் கைஸ் இன்னைக்குரிய வீடியோ. இன்னைக்குரிய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.